ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்மொழி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை தேங்காய் பால் ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. முருங்கைக்கீரை அல்லது பூ ரெண்டுமே எடுத்து வாஷ் பண்ணி பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தக்காளி, வெங்காயம், இடித்த பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, இது பொடியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இதோட மஞ்சத்தூள், உப்பு இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் எதுவும் தேவைப்படாது, ஏன்னா இது வந்து வயிறு புண்ணு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய ரசம், அதனால் காரம் சேர்க்க வேணாங்க. இது எல்லாமே சேர்த்து தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக ரசம் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணாலும் இது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பு நார்மலாகவே நீங்கள் கடுகு, கருவேப்பிலை, சீரகம் போட்டுட்டு தாளித்து எடுத்து இறக்கிக்கலாம். இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸை வச்சு இதே மாதிரியே நீங்கள் மணத்தக்காளி கீரை அதையும் செஞ்சுக்கலாம், அகத்திக்கீரை அதையுமே செஞ்சுக்கலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.